வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம். இந்த தக்காளி கடையோட ஈஸி வெர்ஷன் குக்கர்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். எந்த டிஃபன் பண்ணாலும் அது கூட இந்த சைட் டிஷ் கண்டிப்பா ஒத்து போகுங்க. தக்காளி கடையில் கொஞ்சம் அப்படியே நீர்க்கதா இருக்கணும். நான் இட்லியோட சர்வ் பண்ண செம்ம டேஸ்டியா செம்ம எம்மியா இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு பண்ணிடலாம். இதனை எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாமா? தேவையான முக்கியமான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் பொடிகள்லாம் சேர்த்துக்க போறோம். முதல்ல ப்ரெஷர் குக்கர்ல 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்துக்க போறோம். ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காம்பை மட்டும் நீக்கிட்டு முழு நீல பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க வீட்டு காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாவோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க, அப்படியே ஒரு இன்கிரீடியண்டா நீங்க சேர்த்துட்டே வாங்க. இப்போ இதுல பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் திக்கா வரணுங்கிறதுக்காகவும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்தீங்கன்னா விசில் விடும் போது வெளியில வந்துடும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பதான் கட்டி உருண்டைகள் இல்லாம இருக்கும். பேஸ் இன்கிரீடியன்ஸ் அவ்வளவுதாங்க. இதை நல்லா நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாம் வெந்து குழஞ்சிடும். அதுதான் கரெக்டான பதம். குக்கருக்கு பதிலாக நீங்க மண்பானை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும். ப்ரெஷர் நார்மலா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் ஓபன் பண்ணிட்டு மசிச்சு விட்டுக்கலாம். லிக்விட் இருக்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் மசியாது. அதனால மேல இருக்க தண்ணி எல்லாத்தையும் நீக்கி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கீழே இருக்க இந்த ஸ்கின்னு, சக்கை எல்லாத்தையும் நம்ம அப்படியே மசிச்சுக்கலாம். நீங்க பிளெண்டை யூஸ் பண்ணியும் மசிச்சுக்கலாம், இல்லைன்னா கரண்டி, மத்து யூஸ் பண்ணியும் மசிச்சுக்கலாம். தக்காளி கடையில்னு பேரு. அப்ப தக்காளி நல்லா கடையிலன்னா எப்படிங்க? மறக்காம முன்னாடி எடுத்து வச்ச தண்ணியை சேர்த்துருங்க. இப்ப இது மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு ஒரு பேசிக் தாளிப்பு கொடுக்க போறோம். தாளிக்கிறதுக்கு கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கு போறோம். இப்போ ஒரு இன்கிரீடியன்ட்டை இதுல நம்ம சேர்த்துட்டே வரலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதுல சேர்த்துருங்க. காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். குண்டு மிளகாய் காரம் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால நான் 1 சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பதான் பருப்பு ஈவனா ரோஸ்ட் ஆகும். பருப்பு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட தாளிப்பு ரெடி. சூடான இந்த தாளிப்பை சூடா இருக்கிற நம்மளோட அந்த டொமேட்டோ கறியில சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிட்டு மறுபடியும் கொதிக்க விட போறோம். ஒரு 3-5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கும் போது நீங்க தேவைப்பட்ட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா திக்கானோன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலே உங்களுக்கு திக்காயிடும். மறக்காம எடுத்து வச்சிருக்கிற அந்த தக்காளி தண்ணியுமே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட தக்காளி கடையில் ரெடி. கடைசியா ஃப்ரெஷ்ஷா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை மேல தூவி விட்டுருங்க. பொங்கல், இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப நல்லா இருக்கும். டக்குன்னு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரீங்க, டைம் இல்லைன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கறியை நீங்க பண்ணிட்டு சைட் டிஷ்ஷா சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லூஸா பண்ணிருக்கிறதுனால கொஞ்சம் தாராளமாவே நீங்க இட்லி மேல சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.